நமஸ்காரம். ட்ரேட்மார்க் ஆக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரவர் தங்கள் தங்கள் பொருள்கள் அதை விற்க வேண்டும், அதற்காக பதிவு செய்து கொள்வார்கள். டிசைன் இப்படி இருக்கும், பேர் இப்படி இருக்கும், லோகோ இப்படி இருக்கும். இதில் இப்படி இருக்க வேணும்னு முதல்ல விண்ணப்பம் செய்து அந்த அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுவார்கள். அது கவர்மெண்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் செய்வர். அதில் சில சமயம் கேள்வி வந்துவிடும், இது மற்றொருத்தருடைய பொருளை போலவே இருக்கிறது, ஆகவே உங்களுடையது அப்ரூவ் ஆகாது என்று சொல்லலாம். அப்புறம் மாற்றி கொடுக்க வேண்டும். இல்லை, அதை போல எங்களுடையது இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். அது எப்படி உச்சரிக்கிறோமோ அதில் ஒரே மாதிரி இருக்கலாம், அல்லது எப்படி வரைந்திருக்கிறோமோ அது ஒரே மாதிரி இருக்கலாம், அதன் மீனிங் ஒரே மாதிரி இருக்கலாம். இப்படி பல வகைகள் வைத்திருக்கிறார்கள். சிமிலர் அப்படின்னு மட்டும் இருக்கணும் என்பதில்லை. ஒரே மாதிரி இருக்கிறது அப்படி மட்டும் இல்லை. டிசெப்டிவ்லி சிமிலர்னு ஒன்று சொல்லுவார்கள். நுகர்வோரை ஏமாற்றத்தக்க வகையில் ஒத்திருத்தல். அதே மாதிரி பேராக இருக்காது. இது ஒரு பேர், 5 எழுத்து, அது அதே பேர். அப்படி இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட அதை போல ஒலிக்கக்கூடிய பெயர், அதை போல பொருள் தரக்கூடிய பெயர், இப்படி இருந்தாலுமே தப்புதான், அப்ரூவ் ஆகாது. ஏனால் அதை கண்டு நுகர்வோர் ஏமாந்து போகலாமே, அவர்களுக்கு தெரியாது. அதனால்தான் அரசாங்கத்திலிருந்து இவ்வளவு ஜாகிரதையாக செய்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு எதற்குன்னு கேட்கிறீர்களா? ஏனால் ஒரு கேள்வி வந்திருந்தது. நம் இந்து தர்மம், சனாதன தர்மம், இதில் கோயில், தேர் திருவிழா, துவஜஸ்தம்பம், திருமஞ்சனம், அது சிவன் கோவில் பெருமாள் கோவில் ரெண்டும் இருக்கட்டும், இது எல்லாவற்றிலேயும் என்னென்னலாம் இருக்கிறதோ அதை போலவே மற்ற மதங்களிலும் செய்கிறார்களே, அதை ஒன்றும் கேட்கக்கூடாதா என்று கேள்வி. கேட்கக்கூடாதா என்றால் கேட்கலாம். நுகர்வோர் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதாவது இந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நான் சொல்ல வந்தது அதைத்தான். இதெல்லாம் டிசெப்டிவ்லி சிமிலர். பார்த்தால் இதே போலத்தானே அங்கேயும் இருந்தது, இங்கேயும் இருக்கிறது என்ன எண்ண தோன்றும். அப்ப அதுதான் இதுவென்றால் இதையும் பின்பற்றலாமா என்று நினைக்க தோன்றும். அந்த வகையில் நுகர்வோருக்கு அது புரியாது இல்லையா? சரி, அதற்கென்ன, இது இந்த தர்மத்தில் மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டுமா, மற்ற பேர் செய்யக்கூடாதா என்றால் அது அவர்கள் புத்தகங்களில் சொல்லப்படக்கூட இல்லையே. இந்த மதத்தில் இதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னு சொல்லப்பட்டுள்ளது, அங்கு இல்லை. இல்லாத போது அது பயன்படுத்தப்படுகிறது என்றால் என்ன காரணம், எதற்காக? அந்த கேள்விதான் கேட்டு பதில் நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் என்ன பிராக்டிசஸ் கடைபிடிக்கிறோம் என்பதில் நம்முடைய தர்மத்தில் ஆழமான அர்த்தங்கள் உள்ளன. எந்தெந்த கடவுளை எப்படி வணங்குவோம், முருகன் என்றால் என்ன பிராக்டிஸ், சிவன் என்றால் என்ன பிராக்டிஸ், அம்பாள் என்றால் என்ன பிராக்டிஸ், காளி கோயில் என்றால் என்ன பிராக்டிஸ், பெருமாள் கோயிலுக்கு என்ன, ஹனுமாருக்கு என்ன, கருடனுக்கு என்ன, ஆதிசேஷனுக்கு என்ன, எல்லாம் இருக்கிறதே. இது ஒவ்வொன்றும் புராண காலத்தில் இருக்கிறது, இன்று நேற்றல்ல. இந்த பொருள்களெல்லாம் இருந்து அந்த பழக்கத்தை வழக்கத்தை நாம் பின்பற்றினால்தான் அதற்குரிய பயன் கிடைக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல்
ஒரே மாதிரி இருப்பது என்பதை காட்டினதற்காக பயன் எப்படி கிடைக்கும்? மற்றொன்று, இந்த பிராக்டிசஸுக்கு பின்னால் மந்திரம் இருக்கிறது. அது தமிழ் பாடலாகவோ சம்ஸ்கிருத மந்திரமாகவோ இருக்கும். அதை சொன்னால்தான் இந்த பழக்க வழக்க நடைமுறைகளுக்கு பயனே. ஹோமம் நடக்கிறது. அந்த ஹோமம் ஒரு தெய்வத்தை குறித்து. அதற்கு நான் நெய் எடுத்து விட வேண்டும் ஹோமகுண்டத்தில். வெறுமையா நெய்யை ஊற்ற முடியும்? மந்திரம் உண்டே. அந்த மந்திரத்தையே சொல்லாமல் ஹோமம் வளர்த்தேன், நெய் குற்றினேன், அதே போல செய்தால்னால் ஒரு பயனும் கிடைக்காது. சரி, அந்த மந்திரத்தை சொல்லலாமே என்றால் அந்த மந்திரம் இந்த தெய்வத்தை குறித்தது. சரி, இந்த தெய்வத்தை குறித்தே சொல்லலாமே என்றால் அப்ப அது இந்த மதத்தது. எப்படி மற்றொருத்தர் பயன்படுத்த முடியும்? அதனால் இந்த விஷயத்தை சற்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே அது புரியும். ஆனால் எங்கோ இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், இதை பற்றி ரொம்ப தெரியாதவர்களுக்கெல்லாம் புரியுமா என்று கேட்டால் எடுத்து சொல்ல வேண்டும். சொன்னால் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.